ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்துக்கு எல்லா சுமங்கலி பெண்களுமே வந்துட்டு கயிறு மாற்றுவீங்க. மாற்றாதவங்க கண்டிப்பான முறையில் மாற்றுங்க. ரொம்பவே நல்ல நாள். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாதத்தில் 3 வெள்ளிக்கிழமையாவது போயிடுவீங்க. நான் கோயிலுக்கு போகாத நாளே இல்லை. ஏன்னா இப்போ வந்து தம்பியை வச்சுக்கிட்டு நான் வந்து கோயிலுக்கு போக முடியலை. என் வீட்டுக்காரர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே தான் திருக்கல்யாணத்து அன்னைக்கு போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. லீவ் போட்டு 2 பேர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. தாலிக்கயிறை வாங்கிக்கிட்டு சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதும் இங்கே வந்து வாசல்லே வந்து தாலி கோர்த்து போகணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவேன். ஆனால் வந்துட்டு முடியாது. தம்பியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே கோர்க்க முடியாததுனால வந்து அது பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டு வீட்டில் போய் நான் வந்து மாற்றிக்கிருவேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதமா வந்துட்டு போகவே இல்லைங்க கோயிலுக்கு. கனவுல வந்துருச்சுங்க. அப்படியே என்னை வந்து கடித்த மாதிரி. நான் அதிலே நினச்சிக்கிட்டே படுத்திருப்பேனோ என்னமோ தெரியலை. யார் யாருக்கெல்லாம் இப்படிலாம் வந்து கனவுல வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா வந்து தெய்வத்துக்கு வந்து தெய்வம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்குங்க. எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழா வரும். திருவிழானா அடடடடா செம்ம திருவிழாங்க. அப்படி தாங்க இருக்கும். பார்க்க அடடடடா என்ன சத்தாங்கன்னு இருந்துக்கிட்டே போகலாமான்னு தோணும். அப்படிப்பட்ட நாகம்மா கோயில் தாங்க இவங்க. பெண் தெய்வம். நான் கோயிலுக்கு போயிட்டாவே பொதுவாக போய் என்ன தேடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரசாதம் எங்கனையாவது கொடுக்குறாங்களான்னு தான் போய் தேடுவீங்க. என் வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன சாமியை கும்பிடாம என்னத்தை தேடுற அப்படின்ட்டு. ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஏங்கினவங்க யார் யார் ஏங்கியிருப்பீங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பவின் குட்டி இருக்கானே, பவின் குட்டி எங்கே போனாலும் பெட்டி கடையை பார்த்துட்டா ஜூஸு இந்த மாதிரி குக்கரே இந்த மாதிரி வாங்கி கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி அவர் வந்து கோச்சுக்குவார். அந்த மாதிரி தான் பவின் குட்டி. பரமு அதுக்கு மேலே. அவனுக்கு என்னமோ கேட்ட முறைக்கு வாங்கி கொடுக்கல. சாமி கும்பிட்றாங்கன்னா கும்பிட்லையே ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் திருவிழாவை வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாருக்குமே வந்துட்டு பாருங்கள். நான் இங்கேயே வந்துட்டு தாலிக்கயிறு மாற்றிட்டேன். இதுவும் நம்ம வீட்டு பக்கத்து கோயில் தாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.